ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான் சிறப்பு சமையல். இன்றைக்கி சுவையும் சத்தும் நிறைஞ்ச வேர்க்கடலை சட்னி குவிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வதக்கிட்டே என்னென்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதில் வேர்க்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலரி விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்பட்டோன்னா எக்ஸ்ட்ராவாக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அது கூடவே பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 2 தக்காளி பழம். தக்காளி பழம் கூடவே உப்பு சேர்த்துட்டு 2 கலரிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மல்லி இலையும் கருவேப்பிலையும் கடைசியாக சேர்க்கும் போது இந்த சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது சட்னி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்றைக்கி இட்லி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இட்லி, தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.